சிறுநீரக கல். கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கல் பிரச்சனை என்பது இன்றைக்கு ஆண் பெண் பாகுபாடு இன்றி குழந்தைகள், இளம் வயதினர், வயதானவர்கள் என எல்லாரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான விஷயமாக சிறுநீரக கல் உள்ளது. சிறுநீரக கல் என்பது நம்முடைய சிறுநீரக் குழாயில் ஏதோ ஓர் 2 நாட்களிலோ சில வாரங்களில் உருவாவதில்லை. சிறுநீரக கல் உருவாவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. முக்கியமாக அதில் நம்முடைய உணவு பழக்க வழக்கம், ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மாசுபாடு இவை எல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் மிக முக்கிய காரணமாக இருப்பது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை மக்கள் குடிப்பதில்லை. குறைந்தது ஒரு நாளைக்கு சுமார் 4 முதல் 5 லிட்டர் அளவிலான தண்ணீரை ஒரு மனிதன் குடிக்கணும். அப்படி குடிக்கிறது மூலமாக தான் நாம் உடம்புல உள்ள வேதி நச்சுக் கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்ற முடியும். இரத்த குழாயில் அடைந்து இருக்கிற நச்சுக் கழிவுகள் நாம் தேவையில்லாமல் அதிகளவில் எடுத்துக்கொள்ளவும், மருந்து மாத்திரைகளில் உள்ள வேதிப்பொருட்கள் நாம் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடிப்பது மூலமா இவை எல்லாம் சிறுநீர் மூலமாக வெளியேறும். அதனாலே குறைந்தபட்சம் 4 முதல் 5 வரை லிட்டர் தண்ணீராவது ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும். அறிகுறிகள்: பொதுவா அதிக அளவிலான கால்சியம் நம்முடைய சிறுநீரக குழாயில் படியும் போது அது நாள்பட அந்த படிமங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கல்லு போல உருவாகும். இதற்கு சில மாதங்கள், சில வருடங்கள் தேவைப்படலாம். ஆனால் சிறுநீரக கல் நமக்கு இருக்குதா இல்லையா என்பதை எளிய முறையில் தெரிந்து கொள்ளலாம். அது எப்படின்னா, நம்மளோட முதுகு பின்னாடி, அதாவது விலா எலும்புக்கு கீழ் அதிக வலி இருக்கும் அடிக்கடி. ஆனா பல பேர் அது முதுகு வலி, இடுப்பு வலி என்று நினைத்துக்கொண்டு அதுக்கு மருந்து கடைகளில் வலி நிவாரண மாத்திரை வாங்கி போட்டு அப்போதைக்கு அந்த வலிக்கு ஒரு தற்காலிக தீர்வு காண்கிறார்கள். பரிசோதனை முறை: ஆனால் முதுகு மற்றும் விலா எலும்புக்கு கீழ் அதிக வலி இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே சிறுநீரக கற்களின் படிவங்கள் தெளிவாக தெரியும். மிக துல்லியமாக சிறுநீரக கற்களின் அளவுகளை தெரிந்து கொள்வதற்கு டாக்டர்கள் அல்ட்ராசவுண்ட் முறையை பயன்படுத்தி துல்லியமாக சிறுநீரக கற்களின் அளவுகளை நமக்கு கூறுவார்கள். சிறுநீர் குழாயில் கற்கள் இருந்தால் வலி அதிகமாகும், வாந்தி வரும். இது இல்லாமல் நம்முடைய சிறுநீரில் கொஞ்சம் கலர் மாறுபட்டு இரத்த கலர்ல சிறுநீர் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. காய்ச்சலும் கண்டிப்பா இருக்கும். இது சிறியவங்க, பெரியவங்க என்ற எந்த பாகுபாடும் இன்றி இந்த அறிகுறிகள் அதிக அளவில் இருக்கும். சிறுநீர் கற்கள் அதிக அளவில் ஆண்களை பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையில்லை. பெண்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவுல சிறுநீர் கற்கள் உருவாகிறது. குறிப்பாக ஏன் பெண்களுக்கு அதிக அளவுல சிறுநீர் கற்கள் உருவாகுகிறது என்றால், ஆண்கள் வெளியிடங்களுக்கோ செல்லும் போது ஏதாவது ஒதுக்குப்புறமான இடங்களிலோ எங்கேயோ ஒரு இடத்தில் அவசரமாக வரும் சிறுநீரை வெளியேற்றி விடுவார்கள். ஆனால் பெண்கள் நிலைமை வேறு. இதனால அவங்க சிறுநீரை வெளியேற்ற பல நேரங்களில் பல மணி நேரம் சிறுநீரை அடக்கி வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த நேரங்களில் சிறுநீர் குழாயில் இருந்து அதிக அளவில் வெளியேறும் கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் ஆக்சிலேட், யூரியாவில் இருக்கும் யூரிக் ஆசிட் போன்ற வேதிப்பொருட்கள் சிறுநீரக குழாய்களில் படிமமாக படிந்து நாளடைவில் அது கற்களாக மாறுகிறது. இந்த கால்சியம் கற்கள் மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிவில் அதிக அளவில் இருக்கும் யூரிக் ஆசிட் எலும்பு மூட்டுகளில் படிந்து பெண்களுக்கு பெரிய அளவில் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை, குறிப்பாக நடப்பதற்கு மிகவும் சிரமத்தை பெண்களுக்கு ஏற்படுத்துகின்றது. இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பதுதான். சில நேரங்களில் மேற்கூறிய எந்த அறிகுறிகளும் இல்லாமலும் சிறுநீரக கற்கள் சிலருக்கு இருக்கும். இது பின்பு அதிக நாட்களுக்குப் பிறகு பெரிய அளவில் சிறுநீரகத்தில் பாதிப்பை உண்டாக்கும். குறிப்பாக நமது உடல் ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற வேதிப்பொருட்களை எடுத்துக் கொள்ளும் மீதி அளவுக்கு அதிகமாக உள்ள எந்த ஒரு வேதிப்பொருளையும் சிறுநீர் மூலம் வெளியேற்றிவிடும். கால்சியம் போன்ற வேதிப்பொருட்கள் நாம் தினசரி சாப்பிடும் உணவுகளில், கீரை வகைகளில், குடிக்கும் பால் போன்ற பொருட்களில் அதிகம் உள்ளது.
ஆதலால் நம் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது மூலமாக இந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்ற